இன்னைக்கு வந்து 23/2/2026 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கமகம் ஏறும் கலைஞனுடைய யுகமாகும் வந்து. இதில் அனைவருக்கும் நன்மை நடக்கிறது. ஆகவேதான் நீங்கள் ஏறுங்கலில் இருந்தால் அனைவருக்கும் முக்தி நன்மை கிடைக்கிறது என கூறப்படுகிறது அப்படின்னாங்க. கேள்வி: பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் நிறைய வாழ்த்துக்களை வழங்குகிறார், ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அவர் மட்டும் பிளஸிங் கொடுத்துன்னு இருக்கிறாரு? அவர் தான் உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. அதனால பதில் வந்து, ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளாக நீங்கள் மனிதிலிருந்து தேவதை ஆகிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது நீங்கள் ராவணனுடைய சங்கிலில் பிணைப்பிலிருந்து விடுபடுகிறீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள், மதிப்புடன் தேர்ச்சி அடைகின்றீர்கள். நான் ஆவதில்லை அப்படின்றார் சிவபாபா. ஆகவே பாபா உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் பட்டங்கள், உங்களுடைய கயிறு என் கையில் இருக்கிறது அப்படின்றார். நான் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றுகிறேன் அப்படின்றார் சொல்றார். பாடல் வந்து கடைசியில் அந்த நாள் வந்தது. ஏன் பிளஸிங் கொடுக்குறான்னா, நீங்க தான் வந்து மனிதிலிருந்து தேவதை, அதனால நான் உங்களுக்கு பிளஸிங் கொடுக்குறேன். மற்றவங்க எல்லாம் அவங்க அருள் கொடுக்குறாரு கலியுகத்துல. ஓம் சாந்தி. இந்த அமர கதையை யார் கூறிக்கொண்டிருக்கிறார்? அமர கதை என்று வேண்டுமானால் சொல்லுங்கள், சத்யநாராயண கதை என்று சொல்லுங்கள், அல்லது மூன்றாவது கண் கிடைத்த கதை என்று சொல்லுங்கள். மூன்று ஒரே மாதிரி தான் இருக்கும் வந்து எல்லாம். ஆத்மா பத்தி சொல்லது மூன்று முக்கியமானதாகும். இப்பொழுது நீங்கள் யார் முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்? இவர் பிரம்மா கூட நிறைய சத்சங்களுக்கு சென்றிருக்கிறார். அப்ப பிரம்மா வந்து அடிக்கடி அங்கங்க போவாங்க வந்தது சத்சங்களுக்கு. 12 குருமார் வச்சிருந்தார் அவர் வீட்டுல. அந்த அவங்களுக்குலாம் போயிட்டு காலில் விழுவாரு. அது மாதிரிலாம் நிறைய செஞ்சிருந்தார். இவர் பிரம்மா கூட நிறைய சத்சங்களுக்கு சென்றிருக்கிறார். அங்கே அனைத்து மனிதர்களுக்கும் கண்களுக்கு தெரிகிறார்கள். இந்த சன்னியாசி கதை கூறுகிறார் என்று சொல்லுவாங்க. சிவானந்த் சொல்றார், அதாவது பாரதத்திலே நிறைய சத்சங்கள் இருக்கிறது, வீதிக்கு வீதி சத்சங் இருக்கிறது. தாய்மார்கள் கூட புத்தகங்களை எடுத்துக்கொண்டு சத்சங்கம் செய்கிறார்கள். எனவே அங்கு மனிதர்கள் பார்ப்பதற்கு தெரிகிறார்கள் அப்படின்றாங்க. எல்லா கோயிலும் பார்த்தா இந்த மாதிரி இந்த சத்சங்கம் செய்வாங்க வந்து இந்த கோயில்ல பஜனை பாடுறது, அது போல பயங்கரமா இருக்கும். அந்த வார்த்தைகளை நம்மளால பேசக்கூட முடியாது, அதுக்குள்ள நான் உச்சரிக்கிறாங்க வந்து அந்த சத்சங்கத்துல. ஆனா அது ஒரு எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது. மாடு பாடுவாங்க, எதுக்கு பாடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இங்கு அதிசயமான விஷயமாகும். உங்களுடைய புத்தியில் வந்து யார் இருக்கிறார்கள்? பரமாத்மா இப்போது பாபா எதிரில் வந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்றீங்க. நிராகார தந்தை நம்மை படிக்க வைக்கிறார். ஆஹா, ஈஸ்வரன் பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என கூறுகிறார்கள். பெயர் உருவத்திலிருந்து விடுபட்ட பொருள் என்று ஒன்று கிடையாது என பாபா சொல்லார். அது போலலாம் கிடையாது என்றார். இங்கே எந்த ஒரு சாகார மனிதனும் கற்பிக்கவில்லை என்று குழந்தைகள் அறிவீர்கள். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். முழு உலகத்துல சாகாரத்தில் இருப்பவர்கள் தான் கற்பித்து இருக்கிறார் சொல்றார் வந்து. இங்கே சுப்ரீம் தந்தை இருக்கிறார். அவருக்கு நிராகார இறை தந்தை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிராகார சாகாரத்தில் அமர்ந்து படிக்க வைக்கிறார். அதாவது பிரம்மா பாபா உடம்புல வந்து படிக்க வைக்கிறார் வந்து. இது முற்றிலும் புதிய விஷயம் ஆகும் அப்படின்றார். ஒவ்வொரு பிறவியிலும் இவரை இந்த பண்டிதர், குரு என கேட்டு வந்திருக்கிறீர்கள். நிறைய பெயர்கள் இருக்கிறது. சில குருமார்லாம் வந்து என்ன பண்ணணும் அந்த காலத்துல, அவங்க காலை வந்து இந்த வெள்ளி தட்டுல கழுவி அந்த தண்ணி குடிப்பாங்க வந்து. அவ்வளவு மரியாதை குருமார்களுக்கு. ஆனா இப்ப மாறி அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உடன்கட்டை ஏறுதல், இது மாதிரிலாம் குருமார்களுடைய தண்ணி குடிப்பு அதெல்லாம் வந்து அந்த காசி கல்வெட்டுல விழுந்து சத்துருவாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது இப்பலாம். அந்த காசி கல்வெட்டுல 25 அடி ஆயிரத்துல வந்து ஈட்டி பேர் இருக்கும் அந்த கத்தி. விழுந்த உடனே அப்படியே தலையை துண்டாயிடுமா அப்படியே வந்து. இல்ல வயித்துல குத்தி ஸ்பாட்ல அவுட். அது போல இருக்குது. அப்ப பிரிட்டிஷ்காரங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களா வந்து அது. அது மூடிய மறைச்சிட்டாங்களாம் அந்த கிணறு. ஸ்டாப் பண்ணிட்டு டூப்ல போட நீங்க பண்ண வேண்டாம், நாங்களே படிக்கிறோம். அதான் நிறைய பெயர்கள் இருக்கிறது. பாரதம் மிகப்பெரியது. எதை கற்றுக் கொடுக்கிறார்களோ, புரிய வைக்கிறார்களோ அவர்கள் மனிதர்களே. மனிதர்கள் தான் சீடர்களாக மாறுகிறார்கள். பல்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரதர் திருவண்ணாமலை வந்தாரு. அவர் வந்து நிறைய இந்த சாமியார்கிட்ட வந்து சேவை செஞ்சிருக்காரு. அவருக்கு எங்கெல்லாம் போற ஸ்பீச் கொடுக்குறோ அங்க வந்து ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு அவருக்கு கையில ஏதோ காசு கொடுப்பாங்க தெரியல அது ஆக்சுவலி. இங்க கூட வந்து திருவண்ணாமலையில கோர்ஸ் எல்லாம் எடுத்தாரு. கோர்ஸ் எடுத்துட்டு உமா சிஸ்டர் காலையில விழுந்துட்டாரு வந்து. அவங்க வேணாம்னு சொன்னாங்க.
நான் விழுந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அடம் பிடிச்சு கால்ல விழுந்தாரு அந்த பிரதர். கன்னியா பேரு கன்னியப்பன் நெனைக்கிறேன். அப்புறமா ஃபோன் பண்ணுவாரு எப்பயாவது வந்து, "பிரதர் வரீங்களா திருவண்ணாமலைக்கு வரேன்னா?" "நான் வரல" அப்படின்னு சொன்னா, அப்புறமா சரின்ட்டாரு. அப்புறமா அந்த பக்தி சென்சார் இன்னும் போகல அப்படியே வந்து. அவ கழுத்துல அந்த இது விட்றாரு. பணிக மடி இருக்கு. அது அது உமா சிஸ்டர் கையில போட வச்சாரு. "நீங்க தான் போடணும்" அப்படின்னு. "நீங்கலாம் தேவதை ஆத்மாக்கள்" அப்படின்னு அது மாரி. "இல்ல, இல்ல நீங்களும் இப்ப ஆத்மா தான்" சொன்னா ஒத்துக்க மாட்டாரு அந்த பிரதர். உமா சிஸ்டர் அவங்கலாம் அதெல்லாம் போடவே மாட்டாங்க. யாருக்கும் பிடிக்காது அவங்களுக்கு. அவங்களே போட வச்சுட்டீங்க பிரதர்ன்னு சொல்லுவாங்க சிஸ்டர், சின்ன சிஸ்டர்ங்க. அதுபோல சன்ஸ்காரம் அந்த குரு பண்ணுறாங்க. அது எதுக்கு போடணும்? ம். எல்லாம் பிசினஸ் தான் பாரு. நிறைய பெயர்கள் வைக்கிறாங்க குருமார்கள. பாரதம் மிகப்பெரியது. எதை கற்றுக் கொடுக்கிறார்களோ, புரிய வைக்கிறார்களோ, அவர்கள் மனிதர்களே. மனிதர்கள் தான் சீடர்களாக மாறுகிறார்கள். அது சீடருக்காக அது மாரி அவங்க எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க வந்து முக்தி, ஜீவன் முக்தி எதையுமே. அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணது சிம்பிளா, பிளைண்டா. பல்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னார் கூறுகிறார்கள் என எப்பொழுதும் சரீரத்தின் பெயர் கூறப்படுகிறது. பக்தி மார்க்கத்துல பதித்த பாவன வாருங்கள் என்று நிராகாரரை அழைக்கிறாங்க. அவரே வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஒவ்வொரு கல்பத்துல முழு உலகமும் அசுத்தமாகி விடுகிறது. அதை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு நிராகர் தந்தை என குழந்தைகளாக நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களில் ஒரு சில அரைகுறையாக இருக்கிறவங்க வந்து செமி பீக்கன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து. முழு பீக்கன்னா அமிர்த வேலை. சில அரைக்குறையா நேத்து போன வியாழக்கிழமை இதை சொல்லியிருந்தாரு. இந்த பழைய சீனியர்கள்லாம் வந்து முரளியே படிக்க மாட்டாங்க அப்படி. ஆனா புதியவர்கள் வந்து அவங்களோட ஃபாஸ்டா அடிச்சுன்னு போயிடுவாங்க வந்து. அது மாதிரி நேத்து சொன்னார். அது போக போக அப்படியே அவங்களுக்கு வந்து இதுவாயிடும். சில உறுதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் அரை கல்பமாக தேக உணர்வு இருந்தீர்கள். இப்போது இந்த பிறவியில் ஆத்ம உணர்வுடைய மாற வேண்டும். உங்களுடைய தேகத்தில் உள்ள ஆத்மாவிற்கு பரமாத்மா புரிய வைக்கிறார். ஆத்மா தான் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. ஆத்மா உடல் மூலமாக நான் இன்னார் என கூறுகிறது. ஆனால் ஆத்மா உணவுடையதாக யாரும் இல்லை என்றார். அந்த பார்வை அந்த நெத்தியில மட்டும் பார்க்கணும். அந்த பார்வை இன்னும் யாரும் வரலையா? கண்ணு பார்க்கறது அது மாதிரிலாம் இருக்குதா? இந்த பாரதத்தில் யார் சூரிய வம்சனாக சந்திர வம்சராக இருந்தார்களோ அவர்களே இந்த சமயம் வந்து பிராமணர்கள் ஆவார்களாம். 2500 வருஷம். அவர்களே தேவதை அவர்கள் என பாபா புரிய வைக்கிறார். மனிதர்கள் தேக உணர்வில் இருக்கக்கூடிய பழக்கத்தினால் ஆத்ம உணர்வில் இருப்பதை மறந்து போகிறார்கள். ஆகவே பாபா ஆத்ம உணர்வு உடையவர்கள் என அடிக்கடி சொல்றாரு வந்து. ஆத்மா தான் விதவிதமான உடலை எடுத்து நடிக்கிறது. அது அவருடைய உடல் ஆகும் அப்படின்றார். இப்போது பாபா குழந்தைகளுக்கு மன்மனா பாபா என்று சொல்கிறார். மற்றபடி கீதையை படிப்பதனால் எந்த ராஜ்ய பாக்கியம் கிடையாது. உங்களை இந்த சமயம் திரிகாலதரிசியாக மாற்றுகிறார். திரிகாலதரிசினா 3 காலத்தை உணர்ந்துன்னு சொல்லுவாங்க வந்து. இரவு பகல் வித்தியாசம் ஆகிவிட்டது. நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். ஆனால் கிருஷ்ணரோ சத்தியுகத்தினுடைய இளவரசன் என பாபா புரிய வைக்கிறார். சூரிய வம்சத்தினுடைய தேவதைகளாக இருப்பவர்களுக்கு எந்த ஞானமும் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க ஏன்னா எல்லாத்தையும் கத்துட்டு போயிடுறாங்களா சங்கமுகத்துல. அதனால அவங்களுக்கும் தேவை கிடையாது. அங்க ஞானம் வந்து மறந்து போய்விடுமா. ஆனா ஞானம் சத்கதிக்காகத்தான் அப்படின்றார். சத்தியுகத்தில் யாரும் துர்க்கதில் இல்லை. இது கலியுகமாகும். பாரதத்தில் முதலில் சூரிய வம்சத்தினர்கள் 8 பிறவிகளும், பிறகு சந்திர வம்சர்கள் 12 பிறவிகள் எடுக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுடைய இந்த ஒரு பிறவி எல்லையற்ற எல்லாவற்றை விட உயர்ந்த பிறவியாகும் அப்படின்றார். டைமண்ட் எஜமான். இது மிக உயர்ந்த தர்மமாகும். தேவதா தர்மத்தை கூட உயர்ந்த தர்மம் என கூற முடியாது. பிராமண தர்மம் தான் அனைத்தை விட உயர்ந்தது. காரணம் புத்தி மூலமா நம்ம வந்து எல்லாத்தையும் அந்த அனுபவம் செய்யறோம் வந்து. அந்த உச்சி குடிமையில இருக்கிறோம். அதனால உயர்ந்த ஸ்டேஜ். உடம்பு வச்சு கிடையாது. நம்ம ஸ்திதியை வச்சுதான் அது பிராமணம் சொல்றோம். பிராமணம் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு செகண்ட்ல போறோம் வரோம் அந்த இது ஸ்டேஜ். தேவதைகள் பிராப்தியை அனுபவிக்கிறார்கள். இங்க நம்ம கஷ்டப்படுறோம், அங்க வந்து சாப்பிடுறோம் நம்மளேதான். இன்று பல சமூக சேவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடையது ஆன்மீக சேவையாகும். அவர்கள் செய்வது உடலுக்கான சேவையாகும். ஆன்மீக சேவை ஒரே ஒரு முறைதான் செய்யப்படுகிறது. முன்பு இந்த சமூக சேவர்கள் யாரும் இல்லை. அப்படி நிறைய என்ஜிஓ இருக்குது இப்பெல்லாம் வந்து. இப்ப நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம் பிரம்மகுமாரி என்ஜிஓன்னு கிளைம் பண்ணிக்க நம்மளே வந்து. நமக்கு தான் வந்து சமூக சேவகர். இந்த ராஜா ராணி ராஜ்யம் செய்தார்கள். சத்தியுகத்தில் தேவி தேவதை இருந்தார்கள். நீங்கள் பூஜைக்குரியவராக இருந்தீர்கள். பிறகு பூஜாரி ஆகிவிட்டீர்கள். இந்த லட்சுமி நாராயண வாம மார்க்கத்தில் போகும்பொழுது கோவில்களை கட்டுகிறார்கள்.
அவங்க விகாரத்துல விழுந்த உடனே அவங்களுக்கு கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. விகாரமானது. முதலில் சிவனுடைய கோயிலை கட்டுகிறார்கள். அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படி என்றால் அவருடைய பூஜை நிச்சயம் நடக்க வேண்டும். சிவனுடைய கோயில்ல 6 கால் பூஜை நடக்கும். அவருக்கு மட்டும் அதிகமா பூஜை நடக்கும். காரணம் எல்லா எருக்கம்பூங்களுக்கு எல்லாருக்கும் பூஜை செஞ்சுக்கிறார் சிவபாபா, உருவாக்கிறார். அதனால்தான் அவருக்கு பூஜை நிச்சயம் நடக்க வேண்டும். சிவபாபா தான் ஆத்மாக்கு நிர்விகாரியாக மாற்றினார் அல்லவா? நம்மளதான் மாத்துறாரு. அது போல சொல்லி சொல்லி ஆத்மா உணர்வா அவங்க 5 சொரூபத்தை சுத்திட்டு வாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறாரு. பிறகு தேவதையோட பூஜை நடக்கிறது. நீங்களே பூஜைக்குரியவராக இருந்தீர்கள், பிறகு நீங்களே பூஜாரி ஆகிவிட்டீர்கள். பாபா புரிய வைத்திருக்கிறார், சக்கரத்தை நினைத்து கொண்டே இருங்கள். ஏணிப்படி இறங்கி இறங்கி ஒரே அடியாக தரையில் வந்து விட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய ஏறும் கலையாகும். அதாவது நடக்கக்கூடாது, பறக்கணும். சிதி நம்முடைய சிதி பறக்கணும். சின்ன சின்ன விஷயம் போயிட்டு முட்டின்னு மோதி நிற்கக்கூடாது. உங்களுடைய ஏறுங்கலை என்றால் அனைவருக்கும் நன்மைக்கு என்று கூறுகிறார்கள். ஏறுங்கலைன்னு இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு பாபா? எல்லாருக்கும் நன்மை செய்யணுமா, அது மாதிரிதான் ஏறுங்கலை. முழு உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரை இப்போது ஏறுங்கலையில் கொண்டு செல்கிறேன். பதித்த பாவனர் அனைவரையும் தூய்மையாக மாற்றுகிறார். சத்தியுகமாய் இருந்த பொழுது ஏறுங்கலை இருந்தது. மற்ற ஆத்மர்கள் அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தார்கள். சத்தியுகத்துல கூட இறங்குங்கலை தான் ஆக்சுவலி அந்த டவுன் அப்படியே டவுன்ஃபால் தான் வரும். அப்படியே இனிமேல் இனிமையான குழந்தைகளை நான் பாரதில் தான் ஜென்மம் எடுக்கிறேன் என பாபா புரிய வைத்திருக்கிறார். சிவபாபா வந்தார் என பாடப்பட்டிருக்கிறது. ஒரு பாட்டு இருக்குல்ல, பூமியில் வந்தாரு, ஒரு பாட்டு இருக்குல்ல, சிவபாபா வந்தாரு ஆத்மாவை தேகத்தை உணர்ந்து விண்ணையும் தாண்டி வீட்டிற்கு அந்த பாட்டு இருக்குது. இப்ப மீண்டும் வந்திருக்கிறார். இதற்கு ராஜேஸ்வர அஸ்வமேத அழியாத உண்மையான ருத்ரஞான யாகம் என கூறப்படுகிறது. சுயராஜ்யத்தை அடைவதற்காக யாகம் படைக்கப்பட்டிருக்கிறது. தடைகள் ஏற்பட்டது, இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தாய்மார்கள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுகிறது. பாபா இவர் துயில் இருக்கிறார், மானப்பாங்க எங்களுக்கு இவர்கள் விடுவதில்லை என கூறுகிறார்கள். அப்ப பாபா எங்களுக்கு பாதுகாப்பு செய்யுங்கள். அதுக்கு உதாரணம் திரௌபதிக்கு காப்பாற்றியதாக காண்பிக்கிறார்கள். இப்போது நீங்கள் 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொத்தடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். நினைவு யாத்திரையினால்தான் தங்களை தூய்மையாக்கி கொள்கிறீர்கள். பிறகு விகாரத்தில் விழுந்து விட்டா முடிந்தது ஒரே அடியாக. கீழே ஒரு நாள் கூட அவுட்டு. அது விகாரத்துல நல்லா யோகா பண்ணுவாங்க, ஒரு நாள் கோவம்னா என்ன, அது வாண்டடா போய் பேசுறது. அவங்களுக்கு கோவம் அதுதான். உரிமையோட பிரம்ம பாபா அதட்டுவார். அப்படியே பிரம்ம பாபா அது அவர் பேசுறது கோவமா இருக்கணும். மனு அது கோவம் கிடையாது, அதட்டுவார். அப்படியே அப்புறமா அது அன்புன்ற கோவம்னு சொல்லுவாங்க. நிர்வாக பாய் சொல்லுவார், அப்படியே அந்த குடியில சுஜித்து வருவார். அப்படியே ஏத்துக்க மாட்டார். உள்ள ஏதோ தப்பு பண்ணிட்டேன் சுஜித்து வந்தார். நம்ம நிர்வாக பாய் மிரட்டுவார எதுக்கு நீ தப்பு பண்ணி எதுக்கு போ அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் அப்படி வந்தார். அப்புறமா ஏத்துக்கிட்டார். அப்படின்னு பிறகு விகாரத்தில் விழுந்து விட்டால் முடிந்தது ஒரே அடியாக விழுந்தது விடுவது. ஆகவே நிச்சயம் தூய்மையாக வேண்டும் என்று பாபா சொல்றார். யார் போன கல்பத்தில் மாறினார்களோ அவர்களே தூய்மையினுடைய உறுதிமொழி எடுப்பார்கள். பிறகு ஒரு சிலர் தூய்மையாக இருப்பார்கள், ஒரு சிலர் தூய்மையாக இருக்க மாட்டார்கள். முக்கியமான விஷயம் நினைவு ஆகும். ரிமெம்பரிங்க பாபா. நினைத்தால்தான் தூய்மையாகலாம். நினைத்தாலே முக்தி தரும் இடம் தமிழ்நாட்டுல எது? நினைத்தால முக்தி தரும் இடம் இன்னொரு இடம் திருவாரூர் சொல்லுவாங்க. முக்தி தர இடம் திருவாரூர், திருவண்ணாமலை சொல்லுவாங்க. அது இது பதித்த பாவனை அந்த இடம் அதெல்லாம் தூய்மையா இருக்கிறது. முக்தி தரம் வேற, இது ரெண்டு தான் சொல்லுவோம். இதை முடிச்சுட்டு ராமாயணம் முடிச்சுட்டு அங்க உட்காந்து அவர் அமைதியா சிவனை பிறகு ஒரு சிலர் தூய்மையாக இருப்பார்கள், ஒரு சிலர் தூய்மையாக இருக்க மாட்டார்கள். முக்கியமான விஷயம் நினைவு ஆகும். நினைத்தால்தான் தூய்மையாகலாம். சுய தரிசன சக்கரத்தை சுழற்றி கொண்டே இருந்தால் உயர்ந்த பதவி பெறலாம். அடிக்கடி சுயர்ந்த அந்த எமர்ஜி பண்ணிட்டே இருக்கணும். அந்த சுரூபமா மாறணும். அப்படி விஷ்ணுவுடைய இரட்டை ரூபம் ராஜ்யம் செய்தார்கள் அல்லவா? ஆனால் விஷ்ணுவிற்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சங்கு சக்கரம் போன்றவை தேவதைகளிடம் கிடையாது.
யோகா டைம், டிராஃபிக் கண்ட்ரோல். ஓம் சாந்தி. விஷ்ணுவிற்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது சங்கு சக்கரம் போன்றவை, ஆனா தேவதைகளிடம் கிடையாது அப்படின்றாங்க. லட்சுமி நாராயணருக்கு கூட இல்லை. விஷ்ணுவோ சூட்சுமத்தில் இருக்கிறார். அவருக்கு சக்கரத்தின் ஞானத்தை பற்றி அவசியம் கிடையாது என்றார். அங்கே சைகைகள் மட்டும் இருக்கிறது. நான் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர் என நீங்கள் அறிவீர்கள். அது நிராகார உலகமாகும். இப்போது ஆத்மா என்றால் என்ன? இது மனிதர்களுக்கு தெரியவில்லை. ஆத்மா பரமாத்மா ஆகிறது என கூறுகிறார்கள். ஆத்மா ஒரு மின்னக்கூடிய நட்சத்திரம் புருவ மத்தியில் இருக்கிறது என கூறுகிறார்கள். இந்த கண்களை நான் பார்க்க முடியாது அப்படின்றார். யார் எவ்வளவு வேண்டுமானால் முயற்சி செய்யட்டும். கண்ணாடி பெட்டியில் மூடி வைத்து ஆத்மா எப்படி போகிறது என கூட பார்க்கட்டும், ஆனால் யாருக்கும் தெரிவது கிடையாது. ஆத்மா என்றால் என்ன, எப்படி போகிறது என முயற்சி செய்கிறான் வந்து. மற்றபடி ஆத்மா நட்சத்திரம் போன்று இருக்கிறது என்று தான் கூறுவார்கள். தெய்வீக பார்வை இல்லாமல் அதை பார்க்க முடியாது என்றார். பக்தி மார்க்கத்தில் அதற்கு காட்சிகள் கிடைக்கிறது. அர்ஜுனனுக்கு அகண்ட ஜோதியா காட்சி கிடைத்தது என எழுதியிருக்கிறார்கள். என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என அர்ஜுனன் சொன்னார். அவ்வளவு பிரகாசமாக எதுவும் இருந்திருக்காது என பாபா புரிய வைத்திருக்கிறார். அர்ஜுனருக்கு வந்து அழகா சொல்லார். ஆத்மா வந்து சரீரத்தில் பிரவேசிக்கிறது. இந்த இது கூட இந்த காட்சி வந்து அந்த அகண்ட ஜோதின்னு சொல்றாங்கல்ல. ஒரு நிறுவனர் ஒரு புக் எழுதுறாரு. ஏதோ ஒரு புக் இருக்குல்ல, பொக்கிஷத்தை வந்து அதுல வந்து அவருடைய எனர்ஜி வந்து பவர் குறைச்சிக்கிட்டு அவர் உடம்புல இறங்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஃபுல்லா இறங்கினா தாங்காத உடம்புன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பவர் வந்து குறைச்சிக்கிட்டு பிரம்மபாவம் அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சிட்டு சொல்லுவாரு. அது காட்சிகள் பக்தியில வந்து அர்ஜுனுக்கு வந்து தேஜமயன் ஃபுல்ல 1000 மடங்கு சூரியன் மட்டும் காமிச்சிருப்பாங்க வந்து. அது வந்து தாங்க முடியல காட்சி, அவ்வளவு பிரகாசமா இருந்தது அந்த காட்சி வந்து அர்ஜுனனுக்கு. அப்ப தேம்பி தேம்பி அழுதாராம், விட்டுருங்க ப்ளீஸ், என்ன அந்த காட்சியை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு.
அது வந்து ஒரு எக்ஸாம்ல அழகா சொல்லியிருப்பாங்க வந்து. அப்படிலாம் கிடையாது வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சிவபாபா. அவர் உடம்புல இருக்கும்போதுல அவருடைய ஃபுல் பவர் அவரு ஃபுல் காமிச்சா இந்த உடம்பு தாங்காதுன்னு சொல்லிட்டு, அப்படியே ஃபுல்லா அப்படியே குறைச்சுக்கிட்டே உள்ள இறங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அழகா எழுதியிருப்பாரு அதுல வந்து. என்னால பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என அர்ஜுனன் சொன்னாராம் வந்து. அவ்வளவு பிரகாசம். ஒரு நிர்வர் பாய் அந்த புக் இருக்கு. இங்கிலீஷ் புக் இருக்கு. நான் குடுக்குறேன் அப்புறமா. ட்ரெஷர் ஆஃப் ஏதோ ஒரு புக் இருக்குது வந்து. என பாபா புரிய வைக்கிறார். ஆத்மா வந்து சரீரத்தில் பிரவேசிக்கிறது. யாருக்கும் தெரிவதில்லை. பாபா எப்படி பிரவேசித்து பேசுகிறார் என நீங்கள் கூட புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா வந்து பேசுகிறது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் யாருக்கும் சத்கதியை பற்றி விஷயம் கிடையாதுன்னார். ஆத்மா எந்த உடலையும் விட்டு போவதில்லை. இது சாட்சாத்காரருடைய விஷயமாகும். அதிசயமான விஷயம் அல்லவா? நான் சாதாரண உடலில் வருகிறேன் என பாபா கூறுகிறார். ஆத்மா உழைக்கிறார்கள் அல்லவா? முன்பு ஆத்மாக்களை அழைத்து அவர்களிடம் கேள்விகள் கேட்பார்களா வந்து. உடம்புல வந்து பிராமண ஆத்மா போயிட்டு உனக்கு என்ன வேணும்? பிரியாணி வேணும்னா, பிரியாணி வாங்கி கூட சாப்பிட்டு போயிடும் வந்தது. அந்த அந்த காலம் இப்ப கூட பண்றாங்க. பிரியாணி என்ன வேணுமோ அதுக்கு வந்து நெறைய இப்ப கூட படைப்பாங்கல்ல. 36 வகையான சாப்பாடு வச்சு படைப்பாங்க இந்த ஆத்மா. எங்க அப்பா கூட சரீரம் விட்ட பிறகு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து யாருமே செஞ்சே குடுக்க மாட்டாங்க சாப்பாடு. சொந்த மாமா அப்படின்னு யாரும் வர மாட்டாங்க. ஆனா செத்துட்ட பிறகு அந்த ஹால் ஃபுல்லா சாப்பாடு தான் இருக்குது அப்படி. அந்த ஆத்மா எங்க அது வரப்போகுது? அது இருக்கும்போது குடுக்கல ஒரு சாப்பாடு. எனக்கு அப்ப ஒரு யாரும் சொல்ல முடியாது. நம்மளே மனசுல இது பண்ணிட்டு, அந்த ஆத்மா போய் இருக்கும்போது ஒரு ஹெல்ப் பண்ணல. அது போயிட்ட பிறகு வெரைட்டி ஃபுல்லா பேக்கரி ஐட்டம் ஃபுல்லா அங்க தான் இருக்குது. ஒரு வாரம் சாப்பிடாத அப்படியே இருந்தது. மூட்டை மட்டும் 25 மூட்டை கொண்டாந்து அரிசி. எங்க அப்பா செத்துட்ட பிறகு அந்த 7 நாள் 13 நாள் இருப்பாங்கல்ல. அப்ப காரி வைப்பாங்க வந்து. அப்ப எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாம் வந்து அவங்க வைப்பாங்க. அந்த ஆத்மா வந்து சாப்பிடணும். இருக்கும் போசுல ஹெல்ப் பண்ண பாபா சொல்றது இருக்கும் போசுல சைத்தன்ய மாலையா வாழுங்க அப்படின்னாரு. வேலைய குடுங்க. மரியாதை குடுங்க அப்படின்றாரு வந்து. இது போல ஆத்மா அழைக்கிறாங்களாம் வந்து. முன்பு ஆத்மாவை அழைத்து அவர்களிடம் கேள்வி கூட கேட்பார்களாம். இப்பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டது அல்லவா? நாம் சென்று பதிதர்களை தூய்மையாக மாற்றலாம் என்பதற்காகவே தந்தை வந்திருக்கிறார். 84 பிறவிகள் என்று கூட கூறுகிறார்கள். பாபா இதுல பாரு தெளிவா சொல்ல மாட்டாரு பாரு. 84 பிறவிகள் கன்ஃபார்ம் கிடையாது. என்று கூட கூறுகிறார்கள் அப்படின்றார். நம்ம கரெக்ட்டா சொல்லக்கூடாது. 84 பிறவி ஒரு ஜென்மம் எடுக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாபாவே சொல்லார் பாரு. இருக்குது அப்படின்னு சொல்லணுமா. யார் முதலில் வந்தார்களோ அவர்கள் நிச்சயம் 84 பிறவிகள் எடுப்பார் என புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறிவிட்டார்கள். உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பினேன். நீங்கள் சென்று ராஜ்யம் செய்தீர்கள். பாரதவாசிகளாக உங்களைத்தான் சொர்க்கத்திற்கு அனுப்பினேன். சங்கமகத்தில் தான் ராஜயோகத்தை கற்பித்தேன் என்று பாபா புரிய வைக்கிறார். நான் கல்பத்துடைய சங்கமகத்தில் வருகிறேன். கீதையில ஒவ்வொரு யுகத்துல என்று வார்த்தை யுகன்னு சொல்லிட்டாங்கல்ல அதெல்லாம் கிடையாதுன்றார். கல்பந்துக்கு ஒரு தடவை வராரு. ஏன்னா பாபா கிளீனா சொல்றாரு வந்து. இப்போது நாம் ஏணிப்படியில் எப்படி இறங்குகிறோம், ஏறுகிறோம் என நீங்கள் அறிவீர்கள். ஏறும் கலை பிறகு இறங்கும் கலையாகின்றார். இப்போ வந்து ஏறும் சத்தியுகத்தில் இறங்கும் கலை வந்து. இப்போது இந்த சங்கம் அனைவருக்கும் ஏறும் கலை யுகமாகும். அனைவரும் ஏறி போகிறார்கள். அனைவரும் மேலே செல்கிறார்கள். பிறகு நீங்கள் சொர்க்கத்தில் நடிப்பதற்காக வருகிறீர்கள். சத்தியுகத்தில் வேறு எந்த தர்மமும் அங்கு கிடையாது. அதற்கு விகாரமற்ற உலகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு தோபர வருமசுல தேவி தேவர்கள் வாம மார்க்கத்தில் சென்று அனைவரும் விகாரிகளா ஆகின்றார்கள். ராஜாராணி அப்படியே பிரஜைகள். பாரதவாசிகளாக நீங்கள் விகாரமற்ற உலகத்தில் இருந்தீர்கள். இப்போது விகார உலகமாக இருக்கிறது என பாபா புரிய வைக்கிறார். பல தர்மங்கள் இருக்கிறது. மற்றபடி ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இல்லை என்றார். எல்லாமே இருக்குது. அது மட்டும் கிடையாது. எப்பொழுது இல்லையோ கட்டாயம் அப்போது நானே வந்து ஸ்தாபனை ஆகும் அப்படின்றார். நான் பிரம்மா மூலமாக வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறேன் என பாபா புரிய வைக்கிறார். இங்கேதான் செய்வார்கள் அல்லவா சங்கமத்துல. சூட்சமத்தில் செய்ய மாட்டார். பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவிதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என பாபா சொல்றார். அதனால இந்த சமயம் உங்களை தூய்மையானவர்கள் என்று சொல்ல முடியாது. நம்மள பிராமணர் என்று சொல்றாரு. ஆனா உங்களை சொல்ல முடியாது. ஏன்னா எந்த சமயத்துல வேணா மாலை கீழே விழுந்துரும் அது. அதனால உங்களை வந்து தூய்மையானவர்கள் என்று கூற முடியாது. பவித்திரத்தை ஃபாலோ பண்றீங்க. இருந்தாலும் உங்களை எப்போனாலும் அது கேரண்டி கிடையாது. அல்லவா? அழுக்கிலிருந்து தூய்மையாக எப்படி மாறுவது என்பதை எந்த சாஸ்திரங்களும் இல்லை. உண்மையில் மகிமையில் ஒரு தந்தைக்கு தான். அந்த தந்தையை மறந்ததனால நீங்கள் அனாதையாக ஆகிவிட்டீர்கள். சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள். பிறகு அனைவரும் சேர்ந்து எப்படி ஒன்றாக முடியும் என கூறுகிறீர்கள். சகோதரர்கள் அல்லவா? பிரம்மா பாபா அனுபவியாக இருக்கிறார். இவர் முழுமையாக பக்தி செய்திருக்கிறார். அனைவரை விட
அதிகமாக இந்த குருக்களை அடைந்திருக்கிறார். 12 குருமார்கள் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு தடவ வந்து அவங்க பேத்திக்கே அது நினைக்கிறேன். அந்த பர்த்டே கொண்டாடும் மோஸ்ட்ல எல்லாம் ரெடி ஆயிடுச்சாம். குரு அந்த நேபாள மன்னர் கூட வந்திருக்கிறாரு அந்த. அப்ப குரு கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டு போயிட்டாராம் வந்து. அவ்வளோ மரியாதை வச்சிருந்தாரு. பயம். காலனுக்கெல்லாம் காலன் குருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபங்ஷன் அப்புறம் நடத்திடலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் போயிட்டு வந்து திரும்பி கன்டின்யூ பண்ணாங்க. அவ்வளோ மரியாதை குருக்களுக்கு. அப்புறமா வந்து அவர் உடம்புல ஏதோ ஒரு ஒலி வந்த பிறகு திரும்பியும் போயிட்டு அவர்ட்ட கேட்டுருக்காரு. இது மாரி வருதுன்னு சொன்னா அவருக்கு தெரியல. அப்ப இவருக்கு தான் வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு அப்பதான் குருமார தேவைன்னு சொல்லிட்டு விட்டாரு. இந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியல. அப்புறம் எதுக்கு உங்கள போய் ஃபாலோ பண்ணணும். இப்போது நான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறேன். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு சத் ஸ்ரீ அகால் என்று சொல்லப்படுகிறது. சத் ஸ்ரீ அகால். குருநானக் சொல்லியிருப்பார் இந்த விஷயம். சத் அகால பொருள் புரியவில்லை. பலர் படிக்கிறார்கள். அனைவரும் இப்போ தூய்மை இல்லாமல் இருக்கிறார்கள். பிறகு தூய்மையான உலகமாக மாறு என பாபா புரிய வைக்கிறார். பாரதம் தான் அழிவற்றது. இது யாருக்கும் தெரியவில்லை. பாரதம் ஒருபொழுது அழிவதும் இல்லை. ஒருபொழுதும் பிரளயமும் நடப்பது கிடையாது என்றார். கடலில் வந்து ஆழ இலையில் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் வந்தார் என காண்பிக்கிறார்கள். இப்பொழுது ஆழ இலையில் குழந்தை வர முடியாது. சில சமயத்தில் அரசியல் சொல்லுவாங்க, சில ஆழ இலைன்னு சொல்றாரு முரளியில. குழந்தை வர முடியாது. நீங்கள் கருவிலிருந்து மிகவும் எளிதாக பிறவி எடுக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். அங்கே கர்ப்ப மாளிகை என்று கூறப்படுகிறது. அங்கே கர்ப்ப சிறை கிடையாது. இங்க வந்து அழுவுதில்ல. குழந்தை பொறந்த உடனே கீச் கீச்சுன்னு கத்துது அப்படியே வந்தது. அங்க அப்படிலாம் கிடையாது. சிரிச்ச முகத்தோட வருமா அப்படியே. ஆனா அது மாரி கிடையாது. அந்த கர்ப்ப மகால்ன்னு சொல்றாரு. இங்க கீச்சு கீச்சுன்னு கத்தின்னு வருது வெளிய. அங்க அப்படிலாம் கிடையாது வந்து. முதலில் ஆத்மாவிற்கு காட்சிகள் கிடைக்கிறது. இந்த உடலை விட்டு விட்டு மற்றொன்றை எடுக்க வேண்டும். அங்கே ஆத்ம உணர்வில் இருக்கின்றார்கள். மனிதர்கள் படைப்பவரை பற்றியோ, படைப்பின் முதல் இடைக்கடை பற்றியோ அறியவில்லை அப்படின்றார். இப்போது பாபா ஞானக்கடல் என சொல்ல அறிகிறீர்கள். நீங்கள் மாஸ்டர் கடல் ஆகிறீர்கள். நீங்களோ தாய்மார்கள், நதிகள் அப்படின்றார். தாய்மார்கள் வந்து நதிகள்னு சொல்கிறார் இன்னைக்கு. மேலும் இந்த கோபியர்கள் ஞான மான சரோவர் ஆவார். இவர் ஞான நதி ஆவார். நீங்கள் சரோவர் ஆவீர். இப்படி அழகா சொல்றாரு பாரு. ஞான சரோவருக்கு அழகான விளக்கம் சொல்றார். இல்லற மார்க்கம் வேண்டும் அல்லவா? உங்களுடைய தூய்மையான கிரகஸ்த ஆசிரமம் இருந்தது. இப்பொழுது பதிதமாக இருக்கிறது. நாம் ஆத்மா என்பதை எப்பொழுது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார். ஒரு பாபாவை நினைக்க வேண்டும். எந்த ஒரு தேகதாரியும் நினைக்காதீர்கள் அப்படின்றார். அவங்க அன்னைக்கு கூட சொன்னார். நிறைய ஞானம் கொடுக்கறவங்க போய் நினைச்சிட்டு இருப்பாங்க வரக்கூடாது. அந்த சிஸ்டர் நல்லா எடுக்கிறாங்க முரளி கிளாஸ் அதுலாம் அப்படி போனா கூட அந்த அட்டாச்மெண்ட்னு சொல்றாங்க. இந்த கண்களன் பார்ப்பவை அனைத்து அழிந்து போகும். ஆக மன்மனா பவ மத்தியாஜி பவ என பாபா கூறுகிறார். இந்த சுடுகாட்டை மறந்து கொண்டே செல்லுங்கள். இந்த உலகம் வந்து என்ன சொல்றாரு? சுடுகாடுன்றாரு. நீங்கள் பாபாவை மறந்து விடும்போதுதான் புயல் வருகிறது. இந்த நினைவு யாத்திரை ஒரு முறை தான் நடக்கிறது. முந்தானத்து ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவங்க ஒய்ஃப் 2 பேரும் இருந்துட்டாங்க அந்த ரூம்ல தான் வந்து. நான் அதாவது அவங்க செத்துட்ட பிறகு நான் தனியா தானே இருப்பேன். அப்ப எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஒய்ஃப் வந்து சாவடிச்சுட்டாரு. கொலை பண்ணிட்டாரு. அப்புறமா போலீஸ் கேஸ் இஸ்ரோ சயின்டிஸ்ட் அவங்களுக்கு கூட அந்த புத்தி இருக்குது பாருங்க. நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க மக்களுக்காக. அவங்க எடுத்துட்டு நான் தனியா இருக்கணும். இப்ப என்ன யார் பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தினால போலீஸ் வந்து அந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட் பெங்களூர்ல நடந்த விஷயம். இந்த நினைவு யாத்திரை ஒரு முறை தான் நடக்கிறது. அது மரண உலகத்தினுடைய யாத்திரையாகும். பாரு அவங்களுக்கு பாபாவுடைய அந்த டச்சிங் கிடையாது அவங்களுக்குலாம் வந்து. நம்ம கூடவே தனியா இருந்த ஒரு நாள் வந்து தனியா படுக்க ரூம்ல வந்து. அது என்னன்னா இப்ப பாபா நமக்கு குடுக்குற அந்த ஃபீலிங் நமக்கு கொண்டு வராரு. தான் தைரியத்தை சக்தி குடுக்குறாரு. இந்த அமரலோகத்தினுடைய யாத்திரையாக. எனவே இப்போது எந்த தேகதாரியும் நினைக்காதீர்கள் என பாபா சொல்றார். குழந்தைகளே, சிவ ஜெயந்திக்காக எவ்வளவு கடிதங்களை தந்தி அனுப்புகிறார்கள். அப்படியே ஆகட்டும் என பாபா சொல்றார். நீங்க லெட்டர் எழுதுங்க, இமெயில் எழுதுறீங்க. ஒரு செகண்ட்ல எனக்கு அங்க வந்துருது வந்து எழுதுறதுக்குள்ளே. நம்ம மனசு சக்தி போயிடுது. நீங்க எழுதலாம். ஆனா நினைவு அங்க ஓடிடுது. அதனால அங்க ஒரு செகண்ட்ல அங்க போயிடுதுன்றார். என பாபா சொல்றார். குழந்தைகளாக உங்களுக்கும் பாபா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். உண்மையில் உங்களுக்குத்தான் வாழ்த்துக்கள். ஏனென்றால் நீங்கள் தான் மனிதனின் தேவதை ஆகிறீர்கள். பிறகு யார் மதிப்பு தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்களுக்கு அதிக மதிப்பெண்ணும் முன் வரிசையில் நல்ல நம்பரும் கிடைக்கின்றார். நம்பர் ஃபர்ஸ்ட் டிவிஷன். நீங்கள் இப்போது ராவனுடைய சங்கிலிருந்து விடுபடுவதால் பாபா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அனைத்து ஆத்மாக்களும் பட்டங்கள் ஆகும். அனைவருடைய கயிறும் பாபாவுடைய கையில் இருக்கிறது. அவர் அனைவரும் அழைத்து செல்வார். அனைவருக்கும் சத்கதியளிக்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் சொர்க்கத்தினுடைய ராஜ்ய பதவி பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
பாருங்க. முயற்சி செய்றோமா, ஆனா வந்து பாபா ஆசீர்வாதம் குடுத்துட்டாரு ஏற்கனவே. நீங்க தான் ஆகப் போறேன்னு சொல்லிட்டு. அச்சா அப்படின்ட்டு முரளியை முடிக்கிறார். இனிமையில இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாக பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையுடன் நமஸ்தே. எசன்ஸ் ஆஃப் தாரணா மதிப்புடன் தேர்ச்சி அதாவது பாஸ் வித் ஆனர் அடைவதற்கு ஒரு தந்தை நினைவு செய்ய வேண்டும். எந்த மனிதனும் நினைக்கக்கூடாது. இந்த கண்களினால் என்னவெல்லாம் பார்க்கலாது அவற்றை பார்த்தாலும் பார்க்கக்கூடாது அப்படின்றார். இப்போ அமரலோகத்தினுடைய 2வது பாயிண்ட். நாம் அமரலோகத்தினுடைய யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மரண உலகத்தினுடைய விஷயங்கள் எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. இந்த கர்மேந்திரங்களால எந்த பாவம் கர்மம் செய்யக்கூடாது. இதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கின்றார். வரதான் வந்து தனது படிப்பினை என்னும் சொரூபத்தின் மூலம் அறிவுரை தரும் அறிவுரை நிரம்ப பெற்ற தகுதி வாய்ந்த ஆசனம் ஆகுது அப்படின்றார். இந்த படிப்பு முரளி படிப்பதன் மூலம் இந்த சொரூபத்தின் மூலம் அறிவுரை மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா, அந்த தான் பெற்ற அனுபவத்தினை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஆசனத்தை நம்ம ஆகுங்க அப்படின்றார். அது குருபாய் அதில் உட்காரத்துக்கு தகுதி ஆகுன்னா நமக்கு டீச்சர்ன்னு சொல்லார். தனது செயல் வடிவம் என்னும் படிப்பினை மூலம் அறிவுரை தருபவரே தகுதி வாய்ந்த ஆசான் அப்படின்றார். நம்ம வந்து பிராக்டிக்கலா கொண்டு காமிக்கணும் என அழைக்கப்படும் ஆசான் குரு. அவரது வாழ்வே கல்வி நிரம்பியதாகும். அவரது பார்வையும் நடத்தையுமே ஒருவருக்கு அறிவுரை ஆகும். சொல்லணும் கூட கிடையாது. நீங்களுடைய பார்த்த உடனே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அது போல எப்படி வாழும்போதே ஒவ்வொரு செயலிலும் கல்வி செய்து காண்பித்தார் சரித்திரம் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்ந்து காண்பித்தார். ஒருவருக்கு வார்த்தைகளால் அறிவுரை தருவது பொதுவான செயலே. ஆனால் அனைவரும் அனுபவமா ஆகின்றார். நீ அனுபவம் நீ சரி செய் ஃபர்ஸ்ட் முதல்ல அப்படின்னு கேட்பாங்க வந்து. செய்யாதவே வாயில வடை சுடும்னு சொல்லுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க அனுபவம் செஞ்சு காமிங்க, நாங்க ஃபாலோ பண்றோம். ஆகவே தனது உயர்ந்த செயல் உயர்ந்த எண்ணம் என்னும் சக்தியால் அனுபவம் செய்ய வையுங்கள் அப்படின்றார். சுலோகன் எண்ணங்கள் ஈடற்ற ஆத்மா என்னும் விமானத்தை சக்தியால் நிரப்பி விடுங்கள். எண்ணங்கள் வந்து ஈடேற ஆத்மா என்னும் விமானத்தை சக்தியால் நிரப்பி விடுங்கள். நல்ல எண்ணங்கள் உருவாக்கணும்னா முதல் ஆத்மா என்ற நினைவு செய்யணுமா வந்து சக்தியால. அவ்யக்த சமிக்கை வந்து ஒற்றுமை, விசுவாசம், நம்பிக்கை, விசுவாசம் சிறப்பு மூலமாக சம்பன்னம் ஆகும். நேத்து கூட அந்த கேட்டாங்கல்ல இந்த தீதி. ஒற்றுமை, நம்பிக்கை 2 தான் சொன்னாங்க. அடுத்தது கேட்டா யாரும் தெரியல. அது முழுமையா படிக்கல. சம்பன்னம் ஆகும், நிரம்பியவராக அப்படின்னு. அது முழுமையா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. குழுவினை ஒற்றுமை என்னும் கையில் பிணைக்க சொல்லில் கவனம் அதிகம் தேவை. வார்த்தையில எப்போதும் தெளிந்த நீர் என குறைவாக மெதுவாக இனிமையாக இருப்பது அவசியம். வார்த்தையில டக டக டகன்னு பேசக்கூடாது வந்து. எது கிடைச்சதோ வந்து. நிறுத்தி நிதானமா தெளிந்த நீரென குறைவாக மெதுவாக இனிமையாக இருப்பது அவசியம். அதாவது மரியாதைக்குரிய வார்த்தைகளை பேச வேண்டும் என்றார். இதுவரையில சாதாரண சொல்லு அதிகம் உள்ளது. அதாவது கீழான வார்த்தைகள் தான். சாதாரண வார்த்தை தான் அது. ஹையஸ்ட் கிடையாது. ஒவ்வொரு சொல்லும் தெய்வீகமாக, இனிமையாக, ஆன்மீகமாக சொல்ல வேண்டும். அதுபோல இருக்கணுமா. அதனால இப்போது இதன் மீது அதிக கவனம் கொடுப்பது அவசியம். அப்பொழுதே வெளிப்பாடு நிகழும். பாபா அப்பதான் வெளிப்படுவார். இன்னைக்கு வந்து பாபா முரளி என்ன சொல்றாரு? ஆமா. நம்ம வந்து டீச்சருங்கலாம் வந்து மனப்பாடம் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா அங்க வந்து உங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு இது பண்ணணும். நல்ல எண்ணங்கள் ஈடேறணும்னா நல்ல சக்தி வந்து ஆத்மா நல்ல எண்ணங்கள். நேத்து கூட பிரதர் குடுத்தாருல்ல. அந்த பாடி கான்ஷியஸ்ல வந்து என்னென்ன இது வருது. அந்த சோல் கான்ஷியஸா தாட் வரும். பாடி கான்ஷியஸ். அது நல்லா தான் இருந்து கான்செப்ட் அது. அது ட்ரீ ஆஃப் சோல் கான்ஷியஸ். சோ அது போல வந்து நீங்க பாபா முரளில வந்து பிரம்மா பாபா நிறைய குருமார் வச்சுட்டாரு. அது பிறகு அவங்க விட்டாரு. விஷ்ணுக்கு வந்து அந்த இது சங்கு சக்கரம் குடுக்குறாங்க. மகாவிஷ்ணுவுக்கு. லட்சுமி நாராயணனுக்கு குடுக்க மாட்டாங்க வந்து. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பிறவிகள் 84 தான். 84 வரையும் உண்டு. ராவண சங்கிலில இருந்து விடுபடுறீங்க. அதான் உங்களுக்கு வார்த்தைகள் குடுக்குறாரு வந்து. நான் ஏன் உங்களுக்கு வார்த்தைகள் குடுக்குறேன்னா, நீங்க ஒண்ணொண்ணா தியாகம் பண்றீங்க. சாப்பாடு விடுறீங்க, பூண்டு விடுறீங்க, விகாரத்தை விடுறீங்க, கோவத்தை விடுறீங்க. கோவம் வந்தாலும் திரும்பியும் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு அந்த முயற்சி செய்றீங்களா? அதுக்காக உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னது சொல்லுவாங்களா? ததாஸ்துன்னு சொல்லிட்டு. அப்படியே ஆகுவாய். சோ இது போல இன்னைக்கு பாபா முரளில
அந்த அமரலோகம் கதைனாலும் ஒண்ணுதான். சத்யநாராயணன் கதை என்றாலும் ஒண்ணா, 3வது தீஸ்திரி கதைன்னு அதுனாலும் ஒண்ணுதான்னு புரிய வைக்கிறார். ஸோ இது போல நம்ம பிராக்டிஸ் செய்யலாம். அச்சா, ஓம் சாந்தி. இன்னைக்கு 23/2/2026 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தை